Hi guys, good morning, good afternoon, good evening everyone. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு quiz. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? Who is the father of our nation? Who is the father of our nation? இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல எண்டிங்ல நாம பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம பார்க்க போறது past perfect continuous tense. past perfect continuous tenseனா என்ன? அதை எப்படி நாம யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம், அதோட பாசிட்டிவ் என்ன, அதோட நெகட்டிவ் என்ன, அதோட இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினிங்கா எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம், பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா இறந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து முடிஞ்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இறந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும்ல, அதையும் சேர்த்துதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு மத்தத டீடைலா பார்க்கலாம். ஓகே, he had been waiting for his wife and her when she came. அவள் வந்தபோது அவன் அவளுக்காக 1 மணி நேரம் காத்திருந்தான். இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு. அதாவது அவள் வந்தபோது அவன் அவளுக்காக 1 மணி நேரம் காத்திருந்தான் அப்படின்றதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, அப்போ அவ வந்தா அது ஒரு சென்டென்ஸ். அவளுக்காக அவன் என்ன பண்ணான், 1 மணி நேரமா காத்திருந்தான். ரெண்டுமே என்னது? பாஸ்ட். சோ பாஸ்டுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லையா, அவ வரா அப்படின்றது ஒரு நிகழ்ச்சினா, அவ வந்த போது அவளுக்காக அவன் 1 மணி நேரமா காத்திருந்தான் இல்லையா, அந்த 1 மணி நேரமா காத்திருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஓகே, இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன, அத பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், இதுக்கு யூஸ் ஆக போற ஹெல்பிங் வேர்ட் என்ன அப்படின்றதையும் நாம இப்போ பார்க்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்றதை இப்போ நாம பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்ப், அதாவது ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். பீன் வெர்ப் ஐஎன்ஜி. இதுல நம்ம யூஸ் பண்ற வெர்ப் அப்படின்றது வந்து பிரசன்ட், அதாவது பேஸ் ஃபார்ம் வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க ஆக்சிலரி வெர்ப் கொடுத்திருக்கேன் இல்லையா, அது வந்து had அப்படின்றது தான் ஆக்சிலரி வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பிரசன்ட்ல have and has யூஸ் பண்றோம் இல்லையா, அதோட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது இறந்த காலம் தான் had அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அந்த had எங்க யூஸ் பண்ணுவோம்? I, we, they, you, he, she, it. இது எல்லாத்துக்குமே நம்ம had அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் இதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதாவது I, we, they அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சிலரி வெர்ப் had அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. be அப்படின்றது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற இறந்த கால கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது, அதாவது இறந்த காலம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்ட். verb அப்படின்றது பேஸ் ஃபார்ம் verb, அதோட ing சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுதான் இதோட ஃபார்முலா, அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். இதுக்கு இனிமே தெளிவா நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன போடுறேன்? ஐ போடுறேன். அப்புறம் ஆக்சிலரி வெர்புக்கு had பிளஸ் been பிளஸ் வெர்பா என்ன போடலாம்? crying அப்படின்னு போடலாம். cry அப்படின்னா அதோட வெர்ப் வந்து cry அப்படின்றப்போ ing நம்ம சேர்க்கிறப்போ அந்த இடத்துல y எடுத்துட்டு ing சேர்ப்போம். ஓகேவா? crying அப்படின்னு சொல்லிட்டு நாம சேர்ப்போம். ஓகே, ஐ ஹேட் பீன் கிரையிங்னா நான் அழுது கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இதுக்கான அர்த்தம். நான் அழுது கொண்டிருந்தேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அழுது கொண்டிருந்தேன் அப்படின்றது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். சோ அதனால அழுது கொண்டே இருந்தேன், நான் என்ன பண்ணேன்? அழுது கொண்டே இருந்தேன். நான் என்ன பண்ணேன்? அழுது கொண்டே இருந்தேன். புரியுதுங்களா? அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா நான் அழுது கொண்டே இருந்தேன் அப்படின்றதுதான் அதுக்கான மீனிங். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட பாசிட்டிவ் நாம பார்க்க போறோம். பாசிட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலாவை இன்னொரு தடவை நாம பார்த்துலாம். சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்ப், be,
verb plus ing. இதுதான் இதோட பேசிக் ஃபார்முலா. ஓகே, பாசிட்டிவ்னா ஒரு நிகழ்ச்சி நேரடியா நேர்மறையா அதாவது எதிர்மறையா நடக்கிறது வேற, நேர்மறை அப்படின்னு சொல்றது வேற. சோ இப்ப நேரா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ். சோ பாசிட்டிவா ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கு, அது வந்து எப்படி நம்ம பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம் அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. I had been working at the company for 5 years when I got the promotion. அதாவது ஒரு பொண்ணு இல்ல ஒரு பையனும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு கம்பெனில வந்து 5 வருஷமா ஒர்க் பண்ணேன் என்னோட ப்ரமோஷன் வரதுக்கு முன்னாடி. என்னோட ப்ரமோஷன் அப்படின்றது அதுவும் சேம் பாஸ்ட்ல தான் நடந்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 5 வருஷமா அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லையா. இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லேடியோ இல்ல ஒரு ஜென்னோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னோட கம்பெனில 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ப்ரமோஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா. இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு விஷயம் பாஸ்ட்ல பெர்ஃபெக்ட்டா கண்டினியூ ஆகுது இல்லீங்களா, கண்டினியூ ஆகிருக்கு. அதாவது 5 வருஷமா அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அது வந்து கண்டினியூவான ஒரு நிகழ்ச்சி தானே. ஆனா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு இல்லீங்களா. அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 5 வருஷம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றப்போ ப்ரமோஷனுக்கு முன்னாடி அது முடிஞ்சிருச்சு. ஆனா அது கண்டினியூ ஆகி முடிஞ்சிருக்கு இல்லீங்களா. சோ இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Ram had been watching the cricket match on television for 2 hours. அதாவது ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்றான், டெலிவிஷன் டிவில வந்து 2 மணி நேரமா கிரிக்கெட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதாவது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட்ல அவன் வந்து 2 மணி நேரமா தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தான். கிரிக்கெட் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி அவன் 2 மணி நேரமா பார்த்துட்டு ஒரு கிரிக்கெட் நடக்குது இல்ல, இப்போ வந்து சன் டிவில ஒரு சீரியல் ஓடுது அப்படின்னா அந்த சீரியலை நேற்று அவன் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றோம்ல. அது முடிஞ்சு அடுத்த சீரியல் போடுற வரைக்கும் அவன் அந்த சீரியலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுதான் பாஸ்ட். அப்போ பாஸ்ட்ல அந்த சீரியல் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருந்தான்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுதான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட், இறந்த காலத்துல ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து அவன் பார்த்து முடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இததான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்ப நாம பார்த்தோம். இது மூலியமா உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்றது ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நாம நெகட்டிவ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் தான் பார்க்க போறோம். நெகட்டிவ் அப்படின்னா முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா, அதோட ஃபார்முலா தெரியணும் இல்லீங்களா. சோ அதை பார்க்கலாம். நார்மலா சப்ஜெக்ட், ஹேட், பீன், வெர்போட ing. இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நெகட்டிவ் அப்படின்றப்போ நாட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லீங்களா. சோ அந்த நாட் அப்படின்றத நம்ம எங்க ஆட் பண்றோம்ன்றதுதான் விஷயமே. சோ சப்ஜெக்ட், ஹேட், பீன் வருது இல்லையா, அந்த ஹேடுக்கும் பீனுக்கும் மிடில்ல தான் நம்ம நாட் அப்படின்ற ஒண்ணு ஆட் பண்ண போறோம். இப்போ நாட் அப்படின்ற ஒண்ணு நம்ம ஆட் பண்றோம் இல்லீங்களா, அதை வந்து நம்ம கண்ட்ராக்ஷனா சுருக்கமா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. இந்த ஃபார்மேட்டோட சுருக்கமான விடை வந்து hadn't, had notன்றதுக்கு கண்ட்ராக்ஷன் வந்து hadn't. ஓகேங்களா, hadn't அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். ஓகே, இப்போ நெகட்டிவ். இங்க இருக்க சென்டென்சஸ் 2 சென்டென்சஸ்மே நம்ம பாசிட்டிவ்க்கு பார்த்தோம். அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்த போறோம். ஓகே, I had been working at the company for 5 years when I got the promotion. ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு முன்னாடி 5 வருஷமா நான் அந்த கம்பெனில தான் வேலை பார்த்தேன் அப்படின்றது பாசிட்டிவ். இதை இப்போ நெகட்டிவ்ல பார்த்தோம்னா, ப்ரொமோஷனுக்கு முன்னாடி நான் 5 வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்க்கல அப்படின்னு தானே வரும். வேலை பார்க்கல அப்படின்னு தானே வரும். அதை எப்படி சேஞ்ச் பண்றது? சப்ஜெக்ட் வந்து ஐ, கரெக்டுங்களா. ஹேட் இருக்குங்களா, அப்போ ஹேட் பக்கத்துல நாட் அப்படின்ற ஒண்ணு நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ நாட், had not been working at the company for 5 years when I got the promotion. 5 வருஷம் ப்ரமோஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் 5 வருஷமா அந்த கம்பெனில வேலை பார்க்கல அப்படின்றதுதான் இதுக்கான மீனிங்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சிருக்கும். செகண்ட் ஒன் என்ன? ராம் had been watching the cricket match on television for 2 hours. 2 மணி நேரமா தொடர்ந்து அவன் அந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அப்போ இங்க எங்க அந்த நாட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? நெகட்டிவ். இது பாசிட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்க்கு அஃப்கோர்ஸ் நாட் செய்யணும் இல்லையா? சோ ராம்ன்றது சப்ஜெக்ட், had அப்படின்றது ஆக்சிலரி verb, அதாவது ஹெல்பிங் verb. அது பக்கத்துல தான் நம்ம நாட் செய்யணும். சோ அதுக்கு பக்கத்துல நாம நாட் அப்படின்னு சேர்க்கிறோம். அப்போ நாட்க்கு அப்புறம் been, verb-ஓட ing, watchன்றது verb, ing ஃபார்ம் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ராம் had not been watching the cricket match on television for 2 hours. 2 மணி நேரமா ராம் வந்து கிரிக்கெட் பார்க்கவே இல்லை. அவன் என்ன பண்ணல? கிரிக்கெட்டை டிவில பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் இதுக்கான நெகட்டிவ்க்கு ஆன்சர். ஓகே, இப்போ இந்த had not அப்படின்றத நான் கண்ட்ராக்ஷன்ல சொன்னேன் இல்லையா? அது எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? had int, அந்த ஓவை வந்து எடுத்துட்டு hadn't அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லணும். அப்போ ராம் hadn't been watching. அவன் என்ன பண்ணல? டிவி அவன் பார்க்கல. ராம் வந்து எதையும் பார்க்கல. ராம் என்ன பண்ணல? எதையும் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நெகட்டிவ். பார்க்கலன்னா நெகட்டிவ் இல்லைங்களா? சோ அவன் எதையும் பார்க்கல அப்படின்றத நாம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்முலா என்ன? நெகட்டிவ் ஃபார்முலால நெகட்டிவ் அப்படின்றத எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்திருப்போம். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நாம இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இன்ட்ராகேட்டிவ்னா ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டினிங் தான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டினிங் தெரிஞ்சிருச்சு. கொஸ்டினிங்க்கு ஃபார்முலா என்ன? நார்மல் ஃபார்முலா சப்ஜெக்ட் had been verb-ஓட ing. இது வந்து நார்மல் ஃபார்முலா. அப்போ கொஸ்டினிங் இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி மாத்தணும்? இன்ட்ராகேட்டிவ் பொறுத்த வரைக்கும் had அப்படின்றது முன்னாடியும் சப்ஜெக்ட் பின்னாடியும் வரணும். ஆக்சுவலா இதே ஃபார்முலா தான். பட் ஆனா ஃபார்முலால had அப்படின்றத முன்னாடியும் சப்ஜெக்ட பின்னாடியும் நாம யூஸ் பண்ண போறோம். அதாவது hadக்கு முன்னாடி சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி had. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. hadக்கு பின்னாடி சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி had யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க I had been working என்ன சொல்லியிருக்கேன்? நான் கம்பெனில 5 வருஷமா ஒர்க் பண்ணி என்னோட ப்ரமோஷனுக்கு முன்னாடி அப்படின்றது அண்ட் இங்க இருக்க பாசிட்டிவ். இத கொஸ்டினிங்க்கு மாத்தணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? இந்த had முன்னாடியும் I அப்படின்றது பின்னாடி வரணும் இல்லையா? அப்போ had I been working at the company for 5 years when I got the promotion. நான் ப்ரமோஷனுக்கு முன்னாடி 5 வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்த்தனா, நான் வேலை பார்த்தேன்னு சொல்றது பாசிட்டிவ், நான் வேலை பார்த்தனா அப்படின்னு கேக்குறது கொஸ்டினிங். புரியுதுங்களா? அதாவது hadக்கு முன்னாடி வர சப்ஜெக்ட் பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அது கொஸ்டினிங் ஃபார்மட்ல இருக்குன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் 5 வருஷம் முன்னாடி கம்பெனில வேலை பார்த்தேன், எதுக்கு? ப்ரமோஷனுக்கு முன்னாடி. கரெக்டுங்களா? அப்போ அந்த சென்டென்ஸ் நம்ம கொஸ்டினிங்க்கு மாத்துறப்போ நான் அந்த கம்பெனில 5 வருஷம் என்னோட ப்ரமோஷனுக்கு முன்னாடி வேலை பார்த்தனா அப்படின்னு சொல்லி நாம கேக்குறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. ராம் had been watching cricket. அதாவது டெலிவிஷன்ல அவன் 2 மணி நேரமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ அந்த கொஸ்டினிங்க்கு மாத்துறப்போ ராம் பின்னாடியும் had முன்னாடியும் வரணும். அப்போ hadன்றது முன்னாடி, ராம்ன்றது பின்னாடி. அப்போ had Ram been watching the cricket. ராம் வந்துட்டு 2 மணி நேரமா கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்தானா? கொஸ்டினிங். அவன் பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்படின்னு நம்ம கொஸ்டினிங்ல கேக்குறோம் இல்லையா? அப்போ இது இன்ட்ராகேட்டிவா மாத்திருக்கோம். சோ ஒரு பாசிட்டிவா இருக்கிறத நெகட்டிவா மாத்துறது ரொம்ப ஈஸி. நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, அது இன்ட்ராகேட்டிவ்ல மாத்துறது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டினுக்கு 5W1H யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ அது எங்க? டைமிங்கா இல்ல இயரா, அந்த மாதிரியான எங்க இடமா இருந்துச்சு, பிளேஸா இருந்துச்சுன்னா வேர் போடுவோம். டைமா இருந்துச்சு அப்படின்னா when அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ அது எங்க நம்ம யூஸ் பண்றோம், ஹவு லாங், ஹவு மச்ன்றதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம்ன்றத பார்த்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் கான்வர்சேஷனா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ கத்துக்கிறப்போ நமக்கு ஏற்படுற பிழையா இருந்தாலும் சரி, நம்மளால ஈஸியா அதை குறைக்க முடியும், ஈஸியா இங்கிலீஷ கத்துக்கவும் முடியும்.
ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இந்தியாவுக்கு ஃபாதரா இருந்தது யாரு? ஆன்சர் தெரிஞ்சிச்சிங்களா? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை தான் நம்மளோட இந்திய நாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரிங்களா? நம்மளோட இந்திய தந்தை யாரு? யாராவது கொஸ்டின் கேட்குறாங்க, உங்க இந்தியாவோட நேஷனல், அதாவது உங்க இந்திய நேஷனலோட ஃபாதர் யாரு அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் மகாத்மா காந்தின்னு திம்பா கிளியரா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.